என்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ் இன்றைக்கி நம்ம பொது தமிழ் தினம் ஒரு இயல் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அதில் தமிழ் தேன்ற முதல் இயல் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு செய்யுள் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ். இந்த இன்பத்தமிழ்ன்ற பாடல் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கும் மனமென்று பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ்நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த தமிழ்ன்றது அதை தமிழ்னு சொன்னாலே இனிமை தாங்க. அதோட இனிமையை பாரதிதாசன் வர்ணித்த அளவுக்கு யாராச்சும் வர்ணிக்க முடியுமா அப்படின்னு தெரியவே இல்லைங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் ரொம்ப இனிமையானது. தமிழ் தமிழ் எதெதவா இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. தமிழ்னா நிலவு, ஓகேங்களா? தமிழ்னா நீர், தமிழ்னா மனம், தமிழ்னா ஊர், தமிழ்னா பால், தமிழ்னா தேன், தமிழ்னா வானம், தமிழ்னா தோல், தமிழ்னா வாள் அப்படின்ட்டு தமிழ் 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 எல்லாமே தமிழ்னு சொல்லியிருக்காருங்க நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா கனக சுப்புரத்தினம். அவர் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கினாருன்னு கேட்டால், சில சமயம் பாரதியார்னு ஆப்ஷனில் இருக்கும், பாரதியார் கவிதைகள்னு இருக்கும். அப்படி வரும்பொழுது அவர் பாரதியார் மீது இருந்த பாசத்தை காட்டிலும் அவருடைய கவிதைகள் மேல் இருந்த காதலால் தான் தாம் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றியிருப்பார். அவர் பார்த்திங்கன்னா நம்ம புரட்சி கவின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த காலத்திலே பெண் கல்வி, பெண்களுக்கு கல்வி வேணும், கைம்பெண் மறுமணம், கணவன் இழந்த பெண் மறுமணம் செஞ்சுக்கணும், பொது உடைமை, பகுத்தறிவு, இப்படி ரொம்ப புரட்சிகரமான கவிதைகளை எழுதுனதுனால தான் இவரை நம்ம புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்தது இந்த லெசனில் வர சொல்லும் பொருளும் அப்படி பார்த்திங்கன்னா நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு விளைச்சல், அசதி சோர்வு, சமூகம் மக்கள் குழு, இதுதான் இதில் இருக்க சொல்லும் பொருளும். அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவங்க எப்படி இருப்பாங்க, அசதியாக இருப்பாங்க. நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள், அமுது ப்ளஸ் அமுதென்று அமுது ப்ளஸ் என்று, செம் ப்ளஸ் செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர், ஓகேங்களா? இதில் பாருங்கள் அவர் என்னென்ன சொல்கிறாரு. விளைவுக்கு ஒரு ஒன்று விளையணும்னா அதுக்கு என்ன தேவை, நீர் தேவை. அறிவுக்கு இதை நம்ம எப்படின்னா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் அறிவாளியாக இருக்கான்னு அவனை தோலை தட்டி சூப்பர் அப்படி சொல்லணும். இளமைக்கு சின்ன வயசில் பால் குடிப்போம், ஸோ இளமைக்கு பால். புலவருக்கு வேல், ஓகேங்களா? இது எல்லாமே இந்த பாடல்லே நமக்கு இருக்கும், ஓகேங்களா? தமிழ்னா அமுதம், அந்த தமிழ் உயிருக்கு உயிருக்கு நேர், அந்த தமிழ் நம்மளோட உயிர் போன்றது அப்படி சொல்லிட்டு பாருங்க. விளைவுக்கு நீர் மாதிரி, ஓகேங்களா? நம்ம வாழறதுக்கு ஊர் மாதிரி, புலவருக்கு வேல் மாதிரி, ஓகேங்களா? அசதிக்கு தேன் மாதிரி, அறிவுக்கு தோல் மாதிரி, உயர்வுக்கு வானம் மாதிரி, இளமைக்கு பால் மாதிரி, கவிதைக்கு வாள் மாதிரி, ஓகேங்களா? அந்த மாதிரி ரொம்ப பெருமையாக நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் தமிழை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த முதல் லெசன் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது தமிழ் கும்மி. எப்பயுமே நமக்கு ஃபஸ்ட்டு அந்த தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துட்டாலே ஃபஸ்ட் லெசன் தமிழை பற்றின பெருமைக்குரியதாக தான் இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு இயலே. அது நம்ம தமிழுக்கு இன்னும் சிறப்பு. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, இளம் நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல்ல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றுமுள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர்மை புகட்டும்
உயிர்மை யுகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடின பாட்டு தமிழ் கும்மி. ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் இவருக்கு ஒரு இயற்பெயர் இருக்குது. நம்ம நிறைய ஆத்தருடைய இயற்பெயர் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் மாணிக்கம். சில இடத்துல துரை மாணிக்கம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் மாணிக்கம்னாலும் துரை மாணிக்கம்னாலும் பெருஞ்சித்திரனார் தான். இவர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற நூல்கள் இயற்றியிருக்காரு. இதில் அவருடைய நூல்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், அது அவருடைய இதழ்கள். ஓகேங்களா? சில சமயம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் எழுதாத இதழ் எது அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லை நூல் கூட இதழை சேர்த்து அவர் எழுதின இதழ் எது அப்படின்ட்டு கேள்விகள் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருப்போம் நம்மளுடைய ஷார்ட்ஸில். அதில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸ், வீடியோஸ் ரெண்டுத்துலையுமே நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்த்த தமிழ் கும்மின்றது எதுலேருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கனிச்சாறு, அவருடைய கனிச்சாறுன்ற நூல்லேருந்து தான் இந்த தமிழ் கும்மின்ற பாடல் வருது. இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தன அப்படின்னும் கேள்வி கேட்டிருக்காங்க. 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இந்த கனிச்சாறு. ஓகேங்களா? அவர் இந்த நூல்கள் இல்லாமல் இன்னும் சில நூல்களும் எழுதியிருக்காரு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை 80. ஓகேங்களா? என் சுவை 80, பள்ளி பறவைகள், அந்த மாதிரி ஒரு சில இன்னும் நூல்களும் அவர் எழுதியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் இயர் படிக்கும்போது நமக்கு அது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தாய்மொழியில் படித்தால், நம்ம தாய்மொழியில் படித்தா மேன்மை மட்டும்தாங்க. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிடுச்சு? இந்த உலகமே சுருங்கிடுச்சு. உலகம்னா மேதினி, செந்தமிழ்னா செம்மை ப்ளஸ் தமிழ், பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும், பாட்டிருக்கும், 8 ப்ளஸ் திசை 8 திசை. இதில் பார்த்திங்கன்னா 8, 10 இந்த 2 எண்களுடைய பேர் சொல்லலாம். 1, 2, அதில் 8, 10ன்றதுக்கு மட்டும்தான் ஒற்று மிகும், புணர்ச்சி. இது ஆக்சுவலாக புணர்ச்சியில் வரும். ஓகேங்களா? அது 2த்துக்கு மட்டும்தான் ஒற்று மிகும், வேறு எந்த நம்பருக்கும் வராது. அடுத்தது இதோடைய சொல்லும் பொருளும். ஆழி பெருக்கு, கடல் கோள் சொல்லுவாங்க. ஆழினா கடல், கடல் பெருகி வரும்பொழுது அது ஒரு சுனாமி மாதிரி கடல் கோள் வரும். ஓகேங்களா? ஊழி அப்படின்றது பார்த்திங்கன்னா நீண்டதொரு காலப்பகுதி, ஒரு யுகம் அப்படி கூட சில சமயம் வரும். ஓகேங்களா? ஊழினாலே ஒரு ரொம்ப லாங் டைம் அப்படின்றது தான் அப்படி சொல்லுவாங்க. மேதினினா உலகம். உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. என் உள்ளத்தை நான் பூட்டி வச்சுருக்கா, தெரிஞ்சுக்க விரும்பலை, அப்படி அறிய விரும்பாமை. ஓகேங்களா? அடுத்தது உரைநடை, வளர்தமிழ். இதில் நம்ம முக்கியமானது மட்டும்தான் நம்ம எடுத்து போட்டிருப்போம். அந்த ஃபுல் லெசன் நீங்கள் படிக்க வேணாம், இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஒரு லெசன் எப்பயுமே நமக்கு செய்யலை விட லெசனில் தான் முக்கியமான பாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சி சார்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஷார்ட் டைம் எக்ஸாமுக்கு டைம் கம்மியாக இருக்குன்றதுனால நானே உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. என்னென்ன இனிமை இருக்குது? இப்போ இது பாரதியார் சொல்கிறாரு, தமிழ் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டதுன்னு பல மொழி கற்ற கவிஞர் யார்? நம்ம பாரதி. அவர் சொல்கிறாரு. இப்படி கூட கேள்வி வரும், தமிழ் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டதுன்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பாரதியார் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகேங்களா? அவர் தமிழை பார்ட்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். நான் பார்த்த மொழியிலே தமிழ் மொழி மாதிரி ஒரு இனிமை, அவ்வளோ அதோட இனிமையை இவ்வளோ ஸ்வீட்டான லாங்குவேஜே இல்லை அப்படின்னு அதோடைய தமிழுடைய இனிமையை சொல்கிறார் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்படி தமிழோட இனிமையை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு தொன்மை. ஏன்னா அவள் என்னைக்கு தமிழ் என்னைக்கு பிறந்தானே தெரில அப்படின்னு அதோடைய தொன்மை, பழமை அதை அழகாக சொல்லியிருக்காரு நம்மளுடைய பலமொழி கற்ற பாரதியார். அடுத்தது பாருங்கள். இப்போ சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்ட்டு
சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னா தொல்காப்பியம். ஏன்னா இது வந்து தொல்காப்பியத்தில் சொல்லலை. இப்போ வந்து தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழில் கிடைச்ச ரொம்ப ஓல்டஸ்ட்டு புக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு விஷயம் சாலை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சாலையில் இதை சீர் பண்ணலாம், அதை சீர் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தொல்காப்பியம் பழமையான இலக்கணம். அப்போ அது வருதுன்னா அதுக்கு முன்னாலே தானே இப்போ இலக்கியம் இருந்திருக்கோம். இவன் கிராமரை சொல்லி கொடுக்குறான்னா அதுக்கு முன்னாலே கிராமர் சரியாக இல்லாமல் நூல்கள் பல வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. தமிழ்மொழி எழுதும் முறையும் ரொம்ப எளிமையானது. தமிழ் எழுத்துக்களில் வலஞ்சுழி இடஞ்சுழினா நம்ம இப்படி கிளாக் வைஸில் போகிறதெல்லாம் வலஞ்சுழி சொல்லுவோம், இப்படி வரதை இடஞ்சுழி சொல்லுவோம். மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழியில் மேக்சிமம் வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஆ இப்படி தான் வரும், ஆ இப்படி தான் வரும், நான் ரொம்ப கம்மி. இந்த பாருங்க இடஞ்சுழின்னு பார்த்தா இந்த டா இப்படி கிளாக் வைஸ் இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸில் வருது, இப்படி ரா இப்படி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்றைக்கி முதல் இயல் 6ஆம் வகுப்பில் தமிழில் முடிச்சிட்டோம். நாளைக்கு அடுத்த இயலில் பார்க்குறவங்க எல்லாரையும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.